அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி முடிந்தவங்க என்னோடு கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில், பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம் நாமம் உயரட்டுமே. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, உங்கள் நாமத்திற்கு நாங்கள் ஓடி வருகிறோம். எங்களை பாதுகாக்கும் உம்முடைய நாமத்திற்கு, எங்களை பராமரிக்கும் உம்முடைய நாமத்திற்கு, எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவிக்கும் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஓடி வருகிறோம். எங்கள் அடைக்கலமான கர்த்தாவே, நாங்கள் ஓடி வருகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், வி வர்ஷிப் யூ லார்ட். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ரிரதரலா ஷிதனா ரிகாலதுரா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். just going to read a word. ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைப்பூட்டினார். அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிக்க வேண்டியது சங்கீதம் 12ஆம் சங்கீதம், Psalms 12th Psalms. அதில் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது இது ஏதோ மனுஷர் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு முடியுது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் நான் இப்பொழுது எழுந்து, ஐ வில் ரைஸ் நவ். இங்கிலீஷில் வாசிக்கும் போது நவ், இப்போ நான் எழுந்து அவர்களை காத்து நான் சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு வர்ஷிப் டைமில் அப்படியே நினைப்பூட்டினார். மேபி திஸ் வேர்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக், பட் திஸ் வேர்ட் ஐ திங்க் இந்த வார்த்தை ஒரு சில பேருக்கு வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்கள் பெருமூச்சு நிமித்தமும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம இன்றைக்கி டிசர்னிங் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆனால் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம், எவ்வளோ நல்ல ஆண்டவரில் நம்ம பெருமூச்சு நிமித்தம் அவர் எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈவன் நம்முடைய பெருமூச்சுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, அது கர்த்தரை எழுப்பி செயல்பட வைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் பெருமூச்சை, உங்கள் உதடுகள்ந்து ஒருவேளை வார்த்தைகள் புறப்பட்டு வராமல் இருக்கலாம். மேபி யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் தட் வேர்ட், பட் யூ நோ, நம்ம முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு லைஃப் கொடுக்க வேண்டாம், அதுக்காக சில விஷயங்களை நான் சொல்லக்கூட மாட்டேன். பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மேபி அதை நம்ம வார்த்தைகளால் மனிதர்களுக்கு சொல்ல முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த காரியத்தை இருதயத்தில் வைத்து நீங்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் செயல்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐ வில் டூ இட் நவ். நான் எழுந்தருளி, ஆமென், நான் அவர்களை காத்து. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சீர நினைக்கிற மனிதர்களிடத்திலிருந்து, சீர நினைக்கிற சத்துருனிடத்திலிருந்து, சூழ்நிலைகளிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை காத்து, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உன்னை சுகமாக இருக்க பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் என்று என்னோடு கூட சேர்ந்து சொல்கிறீங்க? கர்த்தர் என்னை சுகமாக இருக்க பண்ணுவார். கர்த்தர், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவார். என் கர்த்தர் என்னை சுகமாக இருக்க பண்ணுவார். என் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், எங்களை சுகமாக இருக்க பண்ணுவார் என்று சொல்லி ஒவ்வொரு உதடுகளை அசைத்து சொல்லுங்க. ஏழைகளுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பெருமூச்சை அப்பா கேட்குறார். அப்படியே கண்களை மூடி உதடுகளை அசைத்து நீங்கள் அப்பாவிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தைகளினால் சொல்ல முடியாத சில மன சஞ்சலங்கள், சில எமோஷன்ஸ், there are certain emotions that you cannot express in words. வார்த்தையினால் அந்த எமோஷன், அந்த ஃபீலிங்கை, whatever
whatever you're going through, there are certain people here. நீங்கள் ஒரு சில பேரால் அதை வார்த்தையினால் விவரிக்க முடியல. ஆனால் இன்றைக்கு அதை தேவனிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்பா உங்கள் பெருமூச்சை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறார். He discerns உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர். உங்களுடைய உதடுகளிலிருந்து வாய் புறப்படுவதற்கு முன்பாகவே அப்பா அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் you're going to present your petition in front of your father. அப்படியே ஆண்டவருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவியும், என்னை காத்துக்கொள்ளும், என்னை விடுவியும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹோசன்னா, என்னை விடுவிக்கும்படி நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லி ரீபாலா ஷீ கதுரா சி கதுராபா நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் let us all present the petitions present பண்ணுங்க. அப்பா எனக்கு இருக்கிற இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்பாக நான் தெரியப்படுத்துகிறேன். நான் உமக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரத்தோடு நான் தெரியப்படுத்துகிறேன். நம்பிக்கையோடு நான் தெரியப்படுத்துகிறேன். விசுவாசத்தோடு தெரியப்படுத்துகிறேன். என் பெருமூச்சின் சத்தத்திற்கு நீர் எழுந்தருளி நீர் என்னை தப்புவித்து என்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா எங்களை சுகமாய் இந்த அந்நிய தேசத்தில் தங்க பண்ணும், என்னை சுகமாய் இந்த இடத்துல தங்க பண்ணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ரீபாலா ஷீ கைதி ரீபாபா சீதரபா. எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனப்பா. நீதரபாலா ஷீரலாலா ஷிகதோ, நீர் எங்களை சுகமாய் தங்க பண்ணுமையா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பா நீங்கள் எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் உதடுகளிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பே எங்கள் உணர்வுகளை அவ்வளவு அழகாய் அறிந்திருக்கிற தேவன். இஸ்ரவேலின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு நீர் இறங்கினீரப்பா. இன்றைக்கும் நீர் இறங்கும்படி, நீர் எழுந்து எல்லாரும் ஜெபிப்போமா? வாய்களை திறந்து லார்ட் ரைஸ் அப். எல்லாரும் சொல்லுங்க, லார்ட் ரைஸ் அப். அப்பா நீங்க எழுந்தருளுங்க. அப்பா நீங்க எழுந்தருள, என் சார்பில் செயலாற்ற, என் சார்பில் சில காரியங்களை செய்து முடிக்க அப்பா எனக்காக நீர் எழுந்தருளுமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நீர் எழுந்தருளும் போது பகைவர்கள் எல்லாம் விலகி ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. தேவ சமூகத்தில் அப்படியே வாய்களை திறந்து உங்கள் வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. கைகளை உயர்த்தி எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். மனுஷர் என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். தேவ சமூகத்தில் சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். மனுஷர் என்னை மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளும். நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். தெய்வ சமூகத்தில் அப்படியே உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க தேவ ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். தெய்வ சமூகத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இணைந்திருக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் பேசுங்க. உதடுகளை திறந்து லெட் அஸ் கிரியேட் அன் அட்மாஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். தேவ சமூகத்தில் ப்ரெசன்ஸில், ஆண்டுடைய ப்ரெசன்ஸில் அட்மாஸ்பியரை, ஒரு அனலுள்ள அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஷா க த ர ப ல ஷி க த ர பா.
நீ கரலா ஷீரலா தரா பலதரா நீரலா ஷிகலாதியா சேதரலபா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் நல்லா ஒரு வேளை இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படியே வாய்களை திறந்து அப்பாவை பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. அரபா ஷிரபாலா துரபாலா ஷிகரா. எப்பா பிராத்துவின் ஜெபம் அனலுள்ள ஜெபமாக இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனலுள்ள ஜெபம் தேவை. அவன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். இன்றைக்கு போராடி ஜெபிக்கிறவர்களாய் ஜெபிக்கிற ஸ்திரீகளாய் ஒரு அனலுள்ள ஜெபத்தை செய்கிற ஸ்திரீகளாய் உங்கள் மேலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை இந்த ராத்திரி ஊற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஜெபிப்பதற்கு சோம்பலாக இருக்குது, ஜெபிக்க முடியலை, ஜெபிப்பதற்கு அநேக தடைகள் இருக்குது. ஜெபிச்சாலும் என் ஜெப நேரங்கள் அவ்வளவு வல்லமை உள்ளதா, எஃபெக்டிவா, ஐ ஃபைண்ட் மை ப்ரேயர் இஸ் ஸோ டெட். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எழுப்ப நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் ஜெபங்களும் உங்கள் பெருமூச்சும் உங்கள் சத்தமும் தேவனை எழும்பி கிரியை செய்ய வைக்கும். எப்பா பிராவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் உங்களுக்காக ஜெபங்களில் போராடுகிறான். அவன் உங்களுக்காக ஜெபங்களில் போராடுகிறான். ஸ்திரியே, நீங்க எழும்பி போராடணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க போராடணும், உங்க கணவருக்காக நீங்க போராடணும், ஊழியத்திற்காக நீங்க போராடணும். பிகாஸ் யூ ஆர் இன் அ பேட்டில் ஃபீல்ட், யூ ஆர் இன் அ பேட்டில் ஃபீல்ட். இந்த யுத்த களத்தில் போராடாம அமைதியா இருந்தா நம்ம தோல்வியை சந்திப்போம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பலத்தை கொடுக்கட்டும். தேவ சமூகத்தில் அந்நிய பாஷைகளை பேசி அந்த உன்னத பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ரீதரபலா ஷிகதரபா நிகலதிரபலா ஷிகதுரபதுரமலா. ஆண்டவரே, போராடி ஜெபிக்க எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரை பகுத்தறிந்து ஜெபிக்க அந்த பகுத்தறிகிற ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்க. ஒவ்வொருவரும் கேளுங்க, அப்பா கிவ் மீ த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் எனக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒவ்வொருவரும் கேளுங்க, என் தேவ ஆவியானவரை உன்னத பலத்தினால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். இதுவரையிலும் நான் ஆண்டவரை ஜெபித்திராத விதங்களில், வித்தியாசமான விதங்களில் ரீபா ஷீகா தரபாலா தீரா மஹதரேபா. தானியேலை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று ராஜா சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவியை பெற்று காலங்களில் நடப்பதை முன்னறிகிற ஒரு அறிவு, நடப்பதை முன்பே அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப நிலை. ரிகபா ஷீகதரா. வருங்காலத்தை குறித்து ஆவியில் ஜெபிக்கிற ஒரு நிலைமை. நிகதரா ஷீகேதரா. ரிசீவ் பண்ணுங்க. ரிபாலி ஷீகேதரா பௌதரபலா ரிகா ஷீனதிரந்தரபலா சிகதரபா. இந்த அந்நிய தேசத்தில், இந்த அந்நிய உலகத்தில் பாவமும் விக்கிரமும் நிறைந்திருக்கிற இந்த தேசங்களில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராட்ட ஜபம் தேவை. நிகதரபலவி ஷீகதரபலாந்திரபலா. தேவனுடைய ஆவி தேவை, தேவனுடைய ஆவி தேவை, தேவனுடைய ஆவி தேவை. தேவனிடத்தில் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. நிகா ஷீகதரபலு ஷீகதரபா ரியாபா லீதர மனசி ஹந்தீனி ஷீகதுரீபித ரீபஸதுரா. புதிய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க, புதிய அந்நிய பாஷைகளால் நிரப்புங்க. எங்கள் கண்களை திறந்தருளுங்க அப்பா, திறந்தருளுங்க, திறந்தருளுங்க, திறந்தருளுங்க அப்பா. எங்கள் பார்வைகளை கூர்மை ஆக்குங்க. நீபா ஷீகா தரமா. ஆவிக்குரியவைகளை பார்க்க உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபங்களில் நாங்கள் போராடணும். He was fervent in his prayer. fervent, full of fire. எப்பாப்புரா ஒரு அனலுள்ள ஜெபத்தை செய்த மனுஷன். அவர் ஒரு அனலுள்ள ஜெபத்தை செய்த மனுஷன். அவர் ஒரு போராடின மனுஷன். இங்க அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற எல்லா வாழ்க்கைகளையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க, என் மேலே உன்னதத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும் அப்பா. உம்முடைய அக்கினியினால் என்னை நிரப்புங்க. எப்பாப்புராவை போல நானும் போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கணவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பிரிவினைகளுக்கும் நான் போராடி ஜெபிக்கணும். நிகபாஷி என் குழந்தைகளை ஆண்டவரே உலகத்துக்கு நேராக இழுக்கிற எல்லா வல்லமைகளிடத்திலும் நான் போராடி ஜெபித்து அந்த வல்லமைகளிடத்தில் என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். எல்லாரும் கேளுங்க. நிபா ஷீகதுரபா பாபா துரிபி ஷீகதரபா ரிபா திரபா ஷீகதுரபா. டு ரிபியூக் எவ்ரி ஸ்பிரிட். ரிபா தி ஸ்பிரிட் ஆஃப் poverty. நிகதரமா ஷிகதரமந்தரபலா ஷிகதுருமசிதரஹந்தரபா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. தேவனே காரியங்களை அறிந்து ஜெபிக்க, ஆவிக்குரியவைகளை அறிந்து ஜெபிக்க, தெபோராளை போல காரியங்களை அறிந்து கொள்ள, அயனங்களை அறிந்து கொள்ள. ரீகபாசி கதர மௌஷேபதபா. To see the stars and the orbits of Father Lord, to see the spirit which works under riba shigadaraba, works against our family Lord. Nima shigadaraba. கணவனுக்கும் மனைவிக்கும்
விரோதமாக, உறவுகளுக்கு விரோதமாக நிபதரபலா ஷிகதரமரபலபா ஷீதரபலந்தி ஹசிகதரபா இன்றைக்கு தேவ ஆவியினாலே கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. உன்னதத்தின் ஆவியானவரால் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். வாய்களை திறந்து எல்லாரும் கேளுங்க. எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை அனலுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு அனலுள்ள வாழ்க்கையை தாங்கப்பா. அனலுமின்றி குளிருமின்றி நான் இருக்கக்கூடாது. நீமா ஷீகதரபா அசட்டையா இல்லாமல், நீமா ஷீதரூபலபான் நீங்கள் அசட்டையாயிராமல் ஆவியில் அனலுள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் அசதியா இருக்கிற காலம் இது இல்லை. நிமா தீரா சீகாதரா ஷீகாதரா. த மோர் யூ டிலே, த மோர் யூ டிலே, நீங்கள் எவ்வளவு டிலே பண்ணுறீங்களோ நீரா கா ஷீரா காதரபா ஈ சஹலா கஷிதனா நிமலா கதுராலி ஷேதரா ரீரதரா ஷிகதரபா ஓரியலாஷினதா நீராஷிதராரியலாதரமா. தேவாவியானவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நீகாஷிதரா சிகதரபா நீரலாலா ஷிகதரபா. கேளுங்க தேவ சமூகத்தில். ஓரி அபாதரபா. சில அன்பின் கயிறுகள் அப்படியே கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளை சிலர் கட்ட அவிழ்க்கிற மாதிரி தேவ ஆவியானவர் உணர்த்துறார். ஆமென். நல்ல த பாண்ட், லவ்விங் பாண்ட் இருந்த சில ஃபேமிலிஸ்குள்ளே, சில உறவுகளுக்குள்ளே, சில சர்ச், சில ஐக்கியங்களுக்குள்ளே, ஒரு சில பேருக்கு இருந்த அந்த மினிஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ்குள்ளே, ஒரு சில பேருக்கு இருந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். யூ ஹேட் இட், யூ ஹேட் a real love for those people and they had the real love. But I see there is someone who is untying the love. அப்படியே அதை பிரிக்கிற மாதிரி இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்த உறவுகள் நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்த சில உறவுகளை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபிங்க. ஐ வாண்ட் யூ டு ப்ரே ஃபார் திஸ் பர்டிகுலர் திங். இந்த பர்டிகுலர் திங்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்கள் இருக்கிற அன்புகளை, அந்த லவ்விங், அந்த லவ்லி பாண்டை சத்ரு ஒரு வேளை அதை அன்டை பண்ண நினைக்கிறானா, இன்றைக்கி இந்த ஸ்பிரிட்டில் ஜீசஸ் நேம், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். யூ வில் பி பில்டட் அப். ஆண்டவர் உங்களை மறுபடியும் எடுத்து கட்டுவார். உங்கள் குடும்பத்தை கட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் கயிறுகளினால் எங்களை இறுக இறுக டயர்ஸ் ஆஃப் ஃபாதர் லார்ட். ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கும் என் கணவருக்குள்ள உள்ள அன்பு அதிகரிக்கட்டும், என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எனக்கும் உள்ள அன்பு அதிகரிக்கட்டும், பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குள்ள அன்பு அதிகரிக்கட்டும். இங்கே ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கிற காணப்படுற எல்லா விதமான த லேக் ஆஃப் லவ், த லேக் ஆஃப் ரியல் லவ், அதெல்லாம் கர்த்தர் ஆண்டவரை அதிகரிக்க பண்ணுங்க, அதிகரிக்க பண்ணுங்க. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகுமே, என் கர்த்தர் அந்த அன்பின் ஆவியானவரை எங்கள் மேலே ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்கப்பா, ஹெல்ப் மீ டு லவ் as you loved, oh Father Lord. நீங்கள் ஒருவரை நேசித்தது போலவே நாங்களும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம், நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. ரீகாபாலா ஷீகாலா தரசி கதரபா அன்பின் ஆவியானவரே அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் அப்பா அந்த அன்பின் ஆவியானவர் இறங்குவீராக, பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. உன்னதத்தின் பலனால் உம்முடைய பிள்ளைகளை இடை கட்டுவீராக. தேவனே உம்முடைய பிரசன்னத்தின் நிழலுக்குள்ளே நாங்கள் வருகிறோம் அப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறேன், பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகளுக்காக செபிக்கிறேன், பிரிந்திருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்காக செபிக்கிறேன். அன்பு இல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுயநலமாய் சுயத்தை உடைய மனிதர்களுக்காக செபிக்கிறேன். தான் நான் என்று இருக்கிற சுயங்கள் எல்லாம் அப்பா செத்து தகப்பனே அப்பா, ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்ற வார்த்தையின்படி தான் என்கிறவைகளை அழிந்து பிறனுக்கானவைகளை நோக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க அப்பா, இட்ஸ் நாட் only about me, it's about others. ஆண்டவரே நீங்கள் அப்படி யோசிக்கல. You are not a selfish God, you are so selfless, you gave up yourself for us for the Lord. அது போலவே நாங்களும்
சுயத்தை இல்லாதபடி தேவனே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூடை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களுக்கு அந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூடை கொடுங்க. எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் அப்படி சுயநலவாதிகளாக இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அன்பை கர்த்தருடைய உள்ளங்களில் ஊற்றி தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கி அப்பா பிறனுடைய காரியத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் மாற்றிவிடும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray for the rebellious spirits in the family. Riba kashi gada riga dara balashi gada raba. I rebuke the rebellious spirit in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே முரட்டாம் பட்டம் பண்ணுகிற பிடரியை கடினப்படுத்துகிற வழுவுகிற இருதயத்தை உடையவர்களை என் கர்த்தர் நீர் சந்திப்பீராக சந்திப்பீராக சந்திப்பீராக. மா ஷி பாபா மாமா ஷி கதரா பாலா ஷி கபா. Every relationship which has been untied by the evil, Lord, we tie it again in the name of Jesus. அப்பா அந்த அன்பின் கயிறுகளை கொண்டு மறுபடியும் ஆண்டவரே பிரிந்து போகிற வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களை மறுபடியும் என் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து கட்டுவீராக. ரீபா காஷி, this is not just a prayer point, Lord. We pray like இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக சாட்சிகள் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீகாதரபா லாஷிகாதரமா நந்தர் சீகாதரம் அந்தூரி பலபா. If you have taken some relationship away from us, that's okay, Lord. ஆனால் உங்கள் சித்தம் இல்லாமல் அப்பா எங்களுடைய சுயத்தினால எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபருடைய ஆண்டவரை கிரியைகளினால பிரிந்து போன உறவுகளை எல்லாம் என் கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து இணைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட் ரீபில்ட் ஓ ஃபாதர் லார்ட் ரீகா ஷீகாதராபா ராந்திரி சீகாதராந்தரா சீபாதனா மாலாகாதராபா. அப்படியே கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. எங்கள் குடும்பத்தில் சுயநலம் உள்ளவர்கள் இருக்காதபடி அப்பா அந்த ஆட்டிடியூட் எங்கள் ஃபேமிலியில் மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. எங்கள் மினிஸ்ட்ரியில் அப்படி நாங்கள் ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட ஊழியம் செய்யக்கூடாதப்பா. ரீகாபா சீகாதரா பௌஷேவா. எதை செய்தாலும் ஆண்டவரே உம்மை போலவே நாங்கள் செய்யணும்ப்பா. நீகாதராபா லாஷீதரா சீகாதராபா. இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொன்னீரே அப்பா. we are looking at Jesus who hung himself on the ஆண்டவரே தேவ சமூகத்தில் சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்த இயேசுவை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்களும் அப்படியே மாற விரும்புகிறோம். எத்தனை பேர் இதை அங்கலாய் போட்டு ஜெபிக்கிறீங்க? அப்பா இன்னும் எனக்குள்ள சுயம் இருக்கு, இன்னும் எனக்குள்ள நான் என்கிற எண்ணங்கள் இருக்கிறது. அப்படி ஒரு வேளை இருக்கும், நான் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியானோடு கூட இன்றைக்கு அதை களைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒரு செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூடை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. கொடுங்கப்பா கொடுங்கப்பா. ஷதரா பாபா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் நான் ஓடுகிறேன், ஆசையுடன் நான் ஓடுகிறேன். ஆண்டவரே சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன ஊழியத்தை நீர் எனக்கு வச்சிங்களோ, வாட் எவர் இஸ் தட் ministry is the mission that God has given in a particular person's heart. சொல்லுங்கள், என்னை நம்பி நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை உத்தமமாய் நீர் எப்படி இந்த பூமியில் செய்து முடித்தீரோ அப்படியே நானும் செய்து முடிக்க எனக்கு உதவி செய். If you have entrusted me to grow children's, Lord, help me to do it in a right way. If you have entrusted me to take care of people around me, Lord, help me to do it in a right way. ஆண்டவரே, எதையெல்லாம் என்னை நம்பி நீர் கொடுத்தீரோ அதை சரியாய் உம்மை போலவே இந்த பூமியில் செய்து முடித்து சரியாய் செய்து முடிக்க எனக்கு உதவி செய். Yes, Lord. Let me not spoil the plans that you have for me, Lord. அப்படியே தேவ சமூகத்தில் இல்லப்பா கேசியே, மாற்று வஸ்திரங்களுக்கு பின்பாக உன் மனம் போகிறது என்ன? உன்னை குறித்த தேவ திட்டம் உன் நினைவில் இல்லையோ? What are you chasing, my dear sister? What is that you're chasing in your life?
எலியாவை துரத்தி போன எலிசா எங்கே? மாற்று வஸ்திரங்களை பிடித்திருந்த மனிதனை துரத்தி போன கேயாசி எங்கே? இந்த உலகத்தில் எதையோ தேடி அலைய நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய பிரசன்னத்தை, அபிஷேகத்தையும், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தையும் ரிபாபா ஷீகாதரபா, யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப், யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். இல்லை, அதற்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பூமிக்கு உங்களை கொண்டு வந்த திட்டங்கள் உண்டு. நிபாலி ஷீகாதரபா சீதரா நீலா காஷி கதரபா சீதரபா. வாட் ஆர் யூ சேசிங்? ஒரு நிமிஷம் உங்களையே நீங்கள் நிதானித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உதவி செய்வாராக. இயேசுவை பாருங்க, ஜீசஸை பாருங்க. நிகதரா ஷீதரலா லீதரபாலா ஷிகதரா ரிகபாலா ஷீதரலா சிகதரா பாபா ஷிகதரா. தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, கேயாசியை போல இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் சேஸ் பண்ணுற யாராவது எங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்கன்னா, ஒரு பாபா கேயாசி தான் பின்தொடர்ந்து போய் அந்த வஸ்திரங்களை வாங்கினான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நாகமானின் குஷ்டம் கேயாசிக்கு மாத்திரமல்ல, கேயாசியின் முழு குடும்பத்திற்கும் வந்தது என்று வேதம் எழுதுகிறது. இன்றைக்கு கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிற ஜெபம், the prayer that you're going to do today, this is going to save you from many distractions. ரிகபா ஷீகாதரபா. நல்ல கைகளை உயர்த்தி ஆவியில ஜெபம் பண்ணுங்க. கேயாசி தான் தொடர்ந்து போனான், கேயாசி தான் உலகத்தின் மேல் பற்றுதலை வைத்தான். ஆனால் அவன் குடும்பம் முழுவதையும் ரிகபா ஷீபாதரபால அந்த முடிவுக்கு, அந்த விளைவுகளை சுமக்க வேண்டியதா இருந்தது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கை உயர்த்தி, Lord, we cancel every wrong decisions which has been taken. ரிபா காஷிகதரா. இப்பொழுதே ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்கள் குடும்பத்தினராலே, ஒருவேளை எங்களால் கூட எதிர்காலத்தில் தவறான முடிவுகளையும் தவறானவைகளையும் பின்தொடர்கிற இருதயம் இருக்குமானால் இன்றைக்கே ரபா ஷிகதா ரபா லசிகபாத ரூஷபத ரபா ஆவியிலே நாங்கள் செபிக்கிறோம். we rebuke that spirit which is diverting us. ரிபா திக்க சப. தேவ சித்தத்தை விட்டு, தேவனுடைய காரியத்தை விட்டு, கர்த்தர் வைத்த பரிபூரண மேலான திட்டங்களை வைத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் திசை திருப்பி தவறான விளைவுகளுக்குள் எங்களை சிக்க வைக்க நினைக்கிற சத்துருவின் தந்திரங்களை, அவனுடைய மாய்மாலங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, we rebuke it and we cancel it in the name of Jesus. ரிகபாத ரபாலா ஷீகத ரூப கேயாசியை போல நிகபா உலகத்தின் பின்பாக விரைந்து ஓடுகிற மனிதர்கள் எங்கள் குடும்பங்களில் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் அவர்களை திசை திருப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்து ஜெபிங்க சகோதரியே. ஒரு நாளும் உலகத்திற்கு பின்பாக நாங்கள் போகாதபடி, அந்த விளைவுகளை குடும்பங்கள் சுமக்காதபடி, குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய பெயரையும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பின்தொடர்ந்து வர உதவி செய்யும் அப்பா. ரிபா பாபா ஷீகாதரபா லீகா ஷீகாதர. let us not spoil the beautiful plans that you have for us, oh Father Lord. அழகா நீங்க எங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டங்களை எல்லாம் அழித்து போடாதபடிக்கு கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் அதில் ஒவ்வொன்றையும் நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம்ப்பா. இல்லை, இயேசுவின் நாமத்தில் இல்லை. நாங்கள் வாழ்வது இயேசுவுக்காக. தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ரீபா பாஷி காத்துரா சீகா பாபா ரீகா லாஷி தனான் சீகா தரா பாபா. கர்த்தாவே, நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ பிரசன்னம் நம் நடுவில் ஆமென் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர், how many of you are excited for the word of God? ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது நீங்கள் சொல்வீங்க, ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட், நாங்கள் ஆசையாக இருக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டே எப்போ வரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் நீங்கள் சொல்வீங்க. ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். அப்படி ஒரு வாஞ்சையை கர்த்தர் உங்கள் எல்லாருக்குள்ளும் வார்த்தையில் கொடுத்துருக்குறாரு. ஐ மீன், யூ ஆர் ஸோ thirsty and hungry for the word of God. நிச்சயம் அப்படிப்பட்ட இருதயம் உள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஐம் ஸோ happy to have you all. உங்கள் எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். Praise the Lord. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஆல்ரெடி போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். எத்தனை பேர் அந்த வேர்டை பாண்டர் பண்ணீங்க? எத்தனை பேர் இந்த வாரம் முழுவதும் அதை யோசித்து பார்த்தீங்க? How many of you took time? I told you, அவரை பார்க்கணும் அப்படின்னா கவனித்து பார்க்குறதுக்கு we need two things. One, we have to put efforts போடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நேரம். இது ரெண்டு நம்ம
ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ஆண்டவரை கவனித்து பார்க்கணும். சும்மா பார்க்குறதில்ல, கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி அப்படி ஜீசஸை கவனித்து பார்க்கும்போது அவர்கிட்டேருந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ண ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி ஒரு ப்ரீச்சிங்காக, ஒரு டீச்சிங்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு விரோதமான நிறைய பேர் இருந்தாங்க, அவருக்கு அன்பானவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவருக்கு துரோகம் செய்த நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கள்ல, எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? ஆமாம், நானும் யோசிச்சிருக்கேன், எப்படி இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ நான் நினைப்பேன், அப்பா எப்படி இந்த அளவுக்கு, நான் சில பேரெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அடிமட்டத்துக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்லாம், அப்போ எப்படி இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் தோணும்பொழுது நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து யாரோ சின்ன வயசில் கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஏசப்பா எப்படி ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறாங்களோ அப்படி நீங்கள் டீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு சின்ன வயசில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மொமெண்ட்டில் ஜீசஸ் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம்ல, ஒரு சுச்சுவேஷனில் ஜீசஸ் இந்த இடத்துல இருந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்படி பைபிள் முழுசும் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ற சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஜீசஸ் ஒவ்வொரு வகையான மனிதர்களை, ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸை, ஒவ்வொரு ஸ்பிரிட்டையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆமாம் தானே? ஈவன் ஒரு மிராக்கிளே கூட, ஒரு காமனான மிராக்கிளாக இருந்தால் கூட, கண் திறக்கப்படுறது, செவிகள் கேட்குறதா இருந்தாலும், யூ ஹவ் டன் மல்டிபிள் மிராக்கிள்ஸ். ஆனால் அதுலேயுமே ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஆமாம் தானே? ஒவ்வொரு மனுஷங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு சில மனுஷங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஆண்டர்கிட்ட ஒரு சில ஹெல்ப்புக்காக வந்திருப்பாங்க. அது முடிச்சோன்னே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவருக்கு ஆண்டருக்கு தெரியும்ல, 10 பேர் வந்தாங்க, 10 பேரில் வந்து 9 பேரும் திரும்பி போயிடுவான், அவன் நன்றி இல்லாதவனாக இருப்பான், ஒருத்தன் தான் வருவான். அதெல்லாம் ஆண்டருக்கு முன்னாடி தெரியும். பட் ஈவன் தோ அவங்களுக்குமே அந்த சுகத்தை தராரு. எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, எப்படி ஹவு டஸ் ஹி ஹேண்டில். நீங்கள் பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் சில பேர் சில இடத்துல வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த கொஷின்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படி ட்ரிக்கியான ஒரு கொஷினை கேட்கும் போது கூட ஜீசஸ் அதை ரொம்ப ஈஸியாக, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க, அதுக்கு ஜீசஸ் ஒரு கொஷின் கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜீசஸ் என்ன ரிப்ளை பண்ணுவார், அப்படின்னா எனக்கும் அப்படின்னா எனக்கும் நானும் அதை சொல்லுகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதாவது சில இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கேட்காமே ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு. சில பேர் வந்து ஆண்டர்கிட்ட கேட்குறாங்க அண்ட் ஹீ இஸ் நாட் ஈவன் கிவிங் அ வேர்ட் ஆன்சர் டு தெம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்த ஒரு விஷயம் ஆண்டோடைய வாழ்க்கையில் என்னென்னா, த எபிலிட்டி டு டிசர்ன் திங்ஸ். அது வந்து ஆண்டர்கிட்ட ரொம்ப வியந்த ஒரு விஷயம். நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா ஜீசஸ் நம்மளை போலவே இதே மாதிரி மாம்சத்தில் தான் வாழ்ந்தார். இட் இஸ் நாட் ஓன்லி ஜீசஸ், வி கேன் ஆல்சோ ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அதுக்காக தான் நான் பிலிப்பியர் 1:9 நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளாமா? பிலிப்பியர் 1. தேங்க்யூ ஜீசஸ். 9 நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தில், மேலும் உத்தம மாணவிகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். இந்த இடத்துல ஒரு 2 வார்த்தை இருக்கு பாருங்க, அறிவிலும் உணர்விலும். அப்போது அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிகமாய். அப்படின்னா என்னென்னா, இட் ஹாஸ் டு பி லைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அதிகமாகிட்டே இருக்கணும். இந்த அறிவிலும் அதே போல் உணர்விலும்ன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நாலேஜ். அறிவுக்கு நாலேஜ் நமக்கு நல்லா தெரியும். உணர்விலும்க்கு என்ன இருந்ததுன்னா, டிசர்ன்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு. அல்லேலூயா. பிலிப்பு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் வந்து இந்த பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுறாரு, ஒரு ப்ரேயராக அதை சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் எதில் வளரணும், எது உங்களுக்கு அதிகமாக பெருகணும் அப்படின்னு என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எனக்குள்ள அதிகமாக அறிவும் உணர்வும், நாலேஜ் அண்ட் டிசர்ன்மெண்ட், இது வந்து நமக்கு பெருகும். நம்ம கூட முன்னாடி கூட நம்ம ஒரு பிரசங்கத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இசக்கர் கோத்திரத்தை குறித்து நான் சொல்லியிருப்பேன். இந்த இசக்கர் கோத்திரம் என்னென்னா, தே டிசர்ன் த சீசன். அவங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் ஆண்டர் கொடுத்துருந்தாருன்னா, அதில் குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்க சீசனை டிசர்ன் பண்ணுவாங்க. அதாவது ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தாவீது கூட இருந்தாலும், இந்த சீசனில் இந்த சீசனில் வந்து நம்ம போய் ஃபைட் பண்ணணும்,
இந்த மாதிரி தாக்குதல் பண்ணணும்ட்டு பின்புலத்திலிருந்து அந்த பிளான்ஸை கொடுக்குறவங்க வந்து யாருன்னா இசக்கர் புத்திரர். ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுதே இந்த டிசர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாட் ஜீசஸ் ஹேட். அதுக்காக ஒரு வசனம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் நீங்கள் எழுதுறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 நம்ம வாசிக்கும்போது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. அதாவது ஆண்டவர் என்ன இங்கே வசனம் சொல்லுதுன்னா, இங்கே எல்லாரையும் he knows who are around him. அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னா டிசர்னிங். நீங்கள் டிசர்னிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டிசர்னிங் பீப்புள், டிசர்னிங் சீசன், அதுக்கப்புறம் டிசர்னிங் ஸ்பிரிட், என்ன ஆவிகள் அதை குறித்து நம்ம பகுத்தறியறது, மனுஷர்களை குறித்து நோயிங் ஹவு பீப்புள் ரியலி ஆர், இல்லை இந்த சீசனை குறித்து, இந்த காலத்தை குறிச்சுன ஒரு டிசர்னிங். இந்த மாதிரி டிசர்னிங் டேக்ஸ் அ மல்டிபிள் பிரான்ச் அவுட் ஆஃப் இட். ஆனால் இன்றைக்கு சாப்டர் நேம் இன் இங்கிலீஷ் இஸ் ஜான் சாப்டர் 2 verse 24 and 25. இப்போ ஜீசஸ் எப்படி இருந்தார்னா he is full of spirit. இப்போ நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறோம், ஆனால் we fail certain things. இல்லை, சில உறவுகளில் நம்ம ஏமாந்து போயிடுறோம், சில மனிதர்களிடத்தில் ஏமாந்து போயிடுறோம், இல்லை we became like சில இடத்துல வந்து சே இது கூட தெரியாமல் நம்ம இவ்வளோ இருந்தோம் அப்படின்னு எத்தனை பேர் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க. இவங்களை நம்பியா நம்ம இந்த விஷயத்த சொன்னோம், இவங்களை நம்பியா வீட்டுக்குள்ளே சேர்த்தோம். இப்படி நிறைய நேரத்தில் நம்ம அறியாமைகள் தான். நான் முன்னாடி இதை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இந்த அறியாமைன்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அறியாமைனால இந்த வேதத்திலும் சரி, அறியாமைனால இந்த வாழ்க்கையிலும் சரி, நிறைய பேர் they have lost many things. I know there are people who have lost their life just because of this ignorance. இந்த அறியாமைன்றதுனால நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நம்ம எல்லார் மேலும், இன்க்ளூடிங் மீ, when I'm preaching this, நான் இதை ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் one thing I prayed before coming to this meeting. ஆண்டவர் கிட்ட சொன்னேன், as I preach Lord, I expect, நான் இதை ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஆண்டவரே ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன், நீர் என் மேலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரின் மேலும் இந்த டைமென்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், இந்த டைமென்ஷன் ஆஃப் அபிஷேகத்தை நீங்கள் எங்கள் மேலே இறங்க பண்ணும் அப்படின்றது தான் மை ப்ரேயர். பிகாஸ் இந்த டிசர்னிங் இருந்துச்சுன்னா, ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் யூ ஹாவ் த ரைட் டிசர்னிங் அபவுட் திங்ஸ் அரவுண்ட் யூ, இந்த டிசர்னிங்க்கு நான் ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஐ ஹவ் ஜஸ்ட் சர்ச்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிருக்கேன். அது நீங்கள் வேணும்னா எழுதிக்கலாம். இஃப் யூ இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. டிசர்ன்மெண்ட்ன்றது என்னென்னா, இட் இஸ் கிரேஸ் ஆர் எ கிஃப்ட். இது வந்து ஒரு கிருபை, அப்படி இல்லைனா இது ஒரு வரம். இட்ஸ் கிஃப்ட். ஓகே, இட் இஸ் நாட் எல்லார்கிட்டையுமே அது இருக்குமா, உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அது இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை சொல்கிறார். அது நம்ம வாசிக்கும் போது, ஓகே தேங்க்யூ ஜீசஸ், அந்த பகுதியில் வாசிக்கும் போது பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 11ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஐ வில் ப்ரே. அதாவது டிசர்னிங் ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதை இன்னும் ஷார்ப் ஆக்கிறதுக்கு. இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கும். மீன்ஸ் யூ வில் சென்ஸ் ஏதோ தப்பாக நடக்க போகுது, there's something wrong, it's going to happen. அப்படிலாம் இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவரோ they will have going through something, இல்லை ஒருத்தரை பார்க்கும் போதே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை, இல்லை எனக்கு என்னமோ இவங்க சரியாக படல அப்படின்னு தோணும். அந்த மாதிரிலாம் சில யூ மே ஹாவ் அ லிட்டில் ஒரு டிசர்னிங் ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, ப்ரே. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது அதிகமாய். த மோர் டேஞ்சரஸ் வேர்ல்ட் பிகேம், த மோர் வி ஹாவ் டு ப்ரே ஃபார் த டிசர்ன்மெண்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநீதிகளும் நிறைய விஷயங்கள் as this world is becoming dangerous place to live. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், யாரையும் நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல. the world is full of deception. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நமக்கு ரொம்ப வேணும்னா அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா டிசர்ன்மெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? we have to pray. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? you have to pray for this. அதனால it's a gift or it is a grace. You can take it as a gift and a grace. But என்ன இந்த gift and grace என்ன செய்யும்னா, to see the unseen or to recognize. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்காதவைகளை அறியாதவைகளை அறிந்து கொள்கிற ஒரு gift இது. to see the unseen or to recognize the unseen. நம்ம பார்க்க முடியாததை, ஃப்யூச்சரை, இல்லை காரியங்கள் மறைஞ்சிருக்கிறத, ரூட் யூ cannot see. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், you can see a tree but you cannot see the root. ஆமாம் தானே? உங்களால் ஒரு மரத்தை பார்க்க முடியும், ஆனால் வேரை பார்க்க முடியாது. உங்களால் ஒரு பில்டிங்கை பார்க்க முடியும், ஆனால் அஸ்திவாரத்தை, ஃபவுண்டேஷன் உங்களால் பார்க்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது?
அப்போ எல்லார போலவே ஒரு பில்டிங்கையோ இல்லை ஒரு மரத்தையோ பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் எ கிஃப்டட் பர்சன். ஆமாம் தானே? வென் யூ சே சம்மன் இஸ் கிஃப்டட், அவங்க ரொம்ப கிருபை உள்ளவங்க, வரம் பெற்றவங்க அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களை விட தே ஹேவ் டு ஸ்டாண்ட் அவுட், அவங்க தனியாக நிற்கணும். அப்போ அந்த தனித்துவம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பார்க்க முடியாதவைகளை, மனுஷ கண்களால் ரீச் பண்ண முடியாததை, மனுஷர்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாததை, த ஸ்பிரிச்சுவல், உங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண, அதை பார்க்க உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். டு see the unseen and to recognize. எது வழியா அப்படின்னா, நான் இந்த வேர்டு அப்படி எழுதியிருக்கேன், via the lens of truth, via the lens of Jesus. இயேசு கிறிஸ்துவின் கண் வழியாக, இல்லை வேதத்தின் கண் வழியாக ஆமென் பார்க்கிறது. அல்லேலூயா. ஸோ இதுக்கு வந்து நான் when I was just எப்பவுமே நான் வந்து ஏதாவது ஒரு க்ரீக் வேர்டு, ஏதாவது ஒரு யூனிக் வேர்டை கொடுத்து அது கீழே அதுக்குரிய மீனிங்கை கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் அப்படி ஒரு வேர்டு இதுக்காக நான் தேடும்போது இந்த டிசர்ன்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேர்ட் படித்தேன். அது வந்து டோக்கிமாசோ, DOKIMAZO, DOKIMAZO. இந்த வேர்டுக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இட் இஸ் டெஸ்ட், டு டெஸ்ட் ஆர் டு ப்ரூவ். டெஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா அதை ப்ரூஃப் பண்ணுறது. ஸோ இது எப்படின்னா, இதுக்கு ரொம்ப அழகான வேர்ட் நமக்கு பைபிள் இருக்குது. எல்லோரும் என் கூட சேர்ந்து நீங்கள் எடுக்க வேண்டியது 1 யோவான். நான் இதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நம்ம கொஞ்சம் டீல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டோக்கிமாசோ அப்படின்னா என்னென்னா சோதித்து அறியுங்கள். டெஸ்ட் இட். எது உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் கைண்ட்லி டெஸ்ட் இட். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேர் ஆர் திங்ஸ் விச் லுக்ஸ் குட் பட் தேர் நாட் குட். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லதாக தெரியும், ஆனால் அது நல்லது இல்லை. சில விஷயங்கள் நமக்கு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி, ரொம்ப எப்படி சொல்கிறது, தேவையற்றது மாதிரி, ஏதோ நமக்கு தீமை நடந்த மாதிரி தெரியும். ஆனால் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன் திங்ஸ் விச் வி திங்க் விட் இஸ் குட். இங்கே வந்து என்னென்னா, நல்லது கெட்டது போல் இருக்குது, கெட்டது நல்லது போல் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லியிருக்கு, முதலாவது டெஸ்ட் பண்ணணும். டு டெஸ்ட் எவ்ரி திங். இது வந்து ஒரு கள்ள ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகம் எவ்வளோ வித்தியாசமான காரியங்களை கொடுத்தாலும், நம்ம ஒரு ஆவிக்குரிய பெண்களாக தேவ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம குடும்பத்தை நடத்தணும், நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பணும், ஊழியத்தை சரியாக செய்யணும், கர்த்தருக்கு சித்தமானது இந்த பூமியில் செய்து நிறைவேற்றணுன்ற பெண்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட். அல்லேலூயா. டெஸ்ட் எவ்ரி திங். எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து அறிந்து அதுக்கப்புறம் எனி பர்சன் ஹூ இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப், டெஸ்ட் அண்ட் தென் அக்செப்ட். எனி திங்ஸ் விச் இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப், எது ப்ரமோஷன், எந்த உயர்வுகள், எந்த மனிதர்கள், எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ், அப்படியே எடுத்த உடனே ப்ளீஸ் டோன்ட் அக்செப்ட் இட் அண்ட் ஜம்ப் இன் டு சுச்சுவேஷன்ஸ். நீங்கள் ஆண்டு சமூகத்தில் கேட்க வேண்டியது ஒன்று தான், அப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் சோதித்து அறிய எனக்கு கிருபை தாங்கப்பா. இதே நம்ம தெசலோனிக்கேயர் ரொம்ப அழகாக பார்க்குறோம். அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் டெஸ்ட், டோக்கிமாசோ, எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து எது நலமானதோ அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் சொல்கிறாரு, நான் வந்து இப்படி பாடுபடணும். அப்போ பீட்டர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது, அது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜீசஸ் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பாலே போ சாத்தானே சொன்னாரா இல்லையா? ஐ மீன் அப்போ அது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மனுஷனுடைய கண் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீட்டர் இஸ் அ வெரி கன்சர்ன்டு பர்சன், ரொம்ப அன்பானவர். அங்கே இருக்கிற மற்ற யாருக்குமே அந்த தாட்டே வரல. ஆனால் நீங்கள் பரிசுத்தாவியுடைய உதவியோடு ஜீசஸுடைய லென்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும், தட்ஸ் நாட் பீட்டர், தட் இஸ் அ ஸ்பிரிட்.
அல்ல, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? பைபிளில் நீங்கள் நிறைய பேர் இப்படி பார்க்க முடியும். நல்ல தேவ மனுஷர்களாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்துருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ராங் மெசேஜை கொடுத்து ஒருத்தரோட. ஏன்னா நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் டிசர்வ் யூ மே லூஸ் யுவர் லைஃப். நம்ம வேதத்தில் தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடி இதை பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை எச்சரித்து திரும்பி வராரு. ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ நேராக போனையா தீர்க்கதரிசி முடிச்சுன்னு திரும்பி வந்துடணும். அப்போ ஒரு வயதான தீர்க்கதரிசி போய் என்ன சொல்கிறாரு? நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பிடு, எனக்கு தேவதூதன் உரைத்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ he has to discern it. அவர் டிசர்ன் பண்ணாமல் போனதுனால அதே தீர்க்கதரிசியின் வழியாக வார்த்தை வருகிறது. ஒரு சிங்கம் உன்னை பீறி போடும். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரால் பலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. இட்ஸ் வெரி ஏன்னா அவர் தீர்க்க தரிசனம் பேசும்போது பலிப்பீடம் 2 பிளக்குது. ஹவு பவர்ஃபுல் ஹிஸ் வேர்ட் வுட் பி. யோசிச்சு பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எவ்வளோ வல்லமையாக உள்ளதாக இருந்தால் பலிப்பீடமே 2 பிளக்குது. கை நீட்டின ராஜாவினுடைய கைகள் அப்படியே மடக்க முடியல, அவ்வளோ பவர்ஃபுல். ஹீ இஸ் கண்ட்ரோலிங் பிளேஸ், ஹீ இஸ் கண்ட்ரோலிங் பீப்புள். ஆனால் சரியான டிசர்ன்மெண்ட் இருந்ததுனால வசனம் சொல்லுது, சிங்கம் அவனை பீறி போட்டது. அதனால தான் நான் சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் டிசர்ன் ரைட்லி, சம்டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், டிசர்னிங்கை நம்ம கரெக்டாக நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்ய தவறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், there are a lot of loss that we are going to face. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? எது நல்லா இருக்கோ அப்படின்னு இல்லை, எது நலமானதோ. there's a difference. just because it is looking good, that doesn't mean that it belongs to us. ஒரு விஷயம் நல்லதாக இருக்குது, குட்டாக இருக்குது. நான் வாலிப பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவேன், ஒரு பையன் நல்ல பையன்றதுனாலையோ இல்லை ஒரு பொண்ணு நல்ல பொண்ணுன்றதுனாலோ that is not a quality to marry that person. எத்தனை பேருக்கு புரியுது? அக்கா அவன் ரொம்ப நல்ல பையன்கான்னு சொல்லுவாங்க பசங்க என்கிட்ட வந்து. அக்கா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, தட்ஸ் நாட் அ குவாலிட்டி. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் நல்ல விஷயன்றதுனால அது நம்முடையது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சித்தமா அதுதான் கரெக்ட். ஆமென். நல்லவங்களா இருக்கிறதுனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை, தேவனுடைய சித்தமா, அப்போ காட்ஸ் வில்னா அதை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த மேரேஜ், ஃபார் எனி திங். ஒரு கெரியர் இருக்குது, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை உங்களுக்கு, நான் நிறைய பேரை பார்க்குறேன் அப்படியே பாய்ந்து தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெக்ரெட் ஸோ மச். தன் லைஃப்பில் அதை ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே அதை கொஞ்சம் டைம் எடுத்து டிசர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா there are a lot of things you can save. எத்தனை பேர் ஆமென் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்க? டிசர்னிங் இஸ் a gift, it's a grace. இதை நீங்கள் ஜெபிச்சு தான் வாங்கணும். ஏன்னா இதை ஜெபிச்சு வாங்கணுன்றது யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? சாலமோனுக்கு நல்லா தெரிஞ்சது. வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சாலமோன் கேட்குறார். அந்த வேர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக, டிசர்னிங் ரொம்ப அழகாக அவர் கேட்குறார். 1 ராஜாக்கள் 1 Kings chapter 3 verse 9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும். திஸ் இஸ் கால்ட் டிசர்னிங். இதுதான் டிசர்னிங். நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவன் ஜெபித்தான். இன்றைக்கி எல்லாருமே கேட்க போகிறோம். நம்ம என்ன கேட்க போகிறோம் தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட தே மைட் ஹாவ் மனி, தே மைட் ஹாவ் எவ்ரி திங். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐ ஹவ் சீன் பீப்புள் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த டிசர்னிங் இல்லாதனால அப்படியே இழந்து போயிட்டு நடு ரோட்டில் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐ ஹவ் சீன் பீப்புள், they have everything. நம்பிட்டேன், நான் நம்பினேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் நம்பினேன், அவனை ஏமாற்றிட்டாங்க. அவ்வளோ அழகாக பேசுவாங்க, அவ்வளோ அன்பாக பேசுவாங்க, அந்த அக்கா எங்களுக்கு எல்லாமே செய்வாங்க, அந்த அண்ணன் எங்களுக்கு அப்படி இருப்பாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நானே சில நேரத்தில் யோசிச்சிருக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐம் ரொம்ப பவுண்ட்ரியில் இருக்க மாதிரி நான் என்னை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப யாரையுமே நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸராக நான் வந்து கொண்டு வரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் பயப்படுவேன். மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஐ டோன்ட் நோ. ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், சம்டைம்ஸ் ஒருத்தரை நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நான் உட்காந்து பேசணும் அப்படின்னா கூட இட்ஸ் ஆல் நீட் டிசர்னிங். ஆமாம், தெர் ஆர் சர்டன் டைம்ஸ் தட் எனக்கு வந்து டிசர்னிங் இல்லை. நான் உட்காந்து சில விஷயத்த ஒரு சில அக்காமார்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ரெக்ரெட் வை ஐ செட் தட் டு தட் அக்கா. ஆமாம், உண்மையாக நான் ரிக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து அப்படியே பேசும்போது பிரின்சிமான்னு பேசுவாங்களே. ஓ மை காட், தட் பிரின்சிமா, ஐ ஃபெல் ஃபார் தட் பிரின்சிமா. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும், பேசுகிற இங்கே தான் பிரின்சிமா, அங்கே போய் அந்த பக்கம் நம்மளை வறுத்தெடுத்துருக்காங்க அந்த அக்கான்னு. அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பவுண்ட்ரி ஒரு லைஃப்பில் வந்து நான் செட் பண்ண ஆரம்பித்தேன். நாட் எவ்ரி ஒன் கேன் கம் இன் டு மை லைஃப் அண்ட் டூ வாட் எவர் தே கேன் டூ அண்ட் தென் கோ ஆஃப். எத்தனை பேருக்கு புரியுது? யார் வேணாலும் என் வாழ்க்கைக்குள்ளே வந்து என்ன வேணாலும் அவங்க செய்ய நினச்சது செஞ்சுட்டு
எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி ஒன்றும் திறந்து நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு. நம்மளை பார்த்து தான் சொல்லுது. இட்ஸ் நாட் தட் வி ஓப்பன் அப் ஃபார் எவ்ரி திங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வேர்டை when I was just meditating about this word, 2 வார்த்தையை வந்து நான் ரொம்ப டிசர்னிங், ஜீசுடைய டிசர்னிங் பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜூடாஸ் தான் என் ஞாபகத்துக்கு வந்தார். இப்போ யூதாஸை பற்றி இயேசு நல்லா டிசர்ன் பண்ணி வச்சுருந்தார். நல்லா பாருங்கள். 2 things I'm going to tell. இதில் 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒன்று, நிறைய பேர் டிசர்னிங்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஜீசஸ் நியூ ஜூடாஸ் கேரக்டர். ஜூடாஸ் பற்றி நல்லா தெரியும். ஆனால் ஜீசஸ் வந்து ஜூடாஸை ஹேட் பண்ணல. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் டிசர்ன் பண்ணார். ஆனால் இயேசு வந்து யூதாஸை வந்து வெறுக்கலை. அதாவது நீங்கள் வந்து ஒருத்தரை டிசர்ன் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ரோல் எடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் டசன்ட் மீன் யூ ஹாவ் டு ஹேட் தட் பர்சன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் அவங்க நம்ம அதை வந்து நீங்கள் அப்படியே வெறுத்து அவங்க மேலே அப்படியே கசப்பை காய்மகாரத்தை கொட்டணுன்ற அவசியம் கிடையாது. யூ டிசர்ன் தட் திஸ் பீப்புள் இஸ் நாட், நம்ம வாழ்க்கைக்கு அவங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் டிசர்வ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கீப் தெம் ஒன் ஸ்டெப் அவே. ஆனால் அவங்களை நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமேன். இது ரொம்ப அழகாக, ஏன்னா டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரிசுத்தவாட்டி ஆகிட்டு எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் டிசர்னிங் வச்சு, எனக்கு ஆவி ஒட்ட மாட்டேங்குது, எனக்கு ஆவி சேர மாட்டேங்குது, என் மாமியார் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க என் மாமனார். வாட் இஸ் தேட்? And you say you are very spiritual and they are not spiritual. That doesn't give you rights to hate them. அதாவது நான் ரொம்ப ஆவிக்குரியவளாக இருக்கேன், அவங்க ஆவிக்குரியவளாக இல்லை அப்படின்றதுக்காக நான் அவங்கள வெறுத்து வெளியே தள்ளணுன்ற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் இருந்தே உங்களால் பவுண்டரி செட் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பெண்களை நான் பார்க்குறேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து ஒருவேளை உங்கள் லெவலில் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்களாக இருக்கலாம். மேபி உங்களை மாதிரியான உங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்புட்ஸ் மேபி ஒரு தவறான இடங்களுக்கு உங்களை கொண்டு போகலாம். ஆனால் அது வந்து அவங்கள விரட்டி வெளியே தள்ளணும், உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே அடித்து துரத்தணும். இல்லை உங்கள் அப்படியே ஒருவேளை உங்கள் நாத்தனாரோ உங்கள் கொழுந்தனாரோ அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அவங்கள நமக்கு கணவனை விட்டு பிரிக்கணும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ள பெண்கள், ஐ see spiritual women, they literally do it and they say they are very spiritual. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு தான் வந்து ஒரு ஆவிக்குரிய பெண் என்று சொல்லிக் கொள்வது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஐ வாண்ட் டு போஸ்ட் இட் இன் Instagram. எனி கிஃப்ட் which is not coming out of the love, எந்த ஒரு வரமும் அன்பின் அஸ்திபாரத்திலிருந்து வெளிப்படவில்லை என்றால் அந்த வரம் தவறு, அந்த வரம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாது. எத்தனை பேருக்கு புரியுது? டிசர்னிங் தி ஸ்பிரிட் கூட ஒரு வரம் தான். எந்த ஒரு வரம்னாலும், எந்த வரம்னா இருக்கட்டும் சிஸ்டர், அது ஹீலிங், வாட் எவர் கிஃப்ட் யூ ஹாவ், இஃப் யூ ஆர் தட் அந்த வரம் வந்து இட் டசன்ட் ஸ்ப்ரவுட் அவுட் ஆஃப் லவ், அன்பிலிருந்து அந்த வரம் வெளியில் செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரம் வந்து வீணடிக்கப்பட்ட வரம் தான் நான் சொல்வேன். அந்த வரம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாத ஒரு மாய்மானமான வரமாய் மாறிவிடும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. How many of you understand this point? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, ஒருவேளை இந்த வார்த்தை உங்களை குத்துச்சுன்னா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏன்னா உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. டிசர்னிங்கை வந்து ரொம்ப டிசப்டிவாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அது அப்படியே ரொம்ப அதுக்கு பாருங்கள். யூதாஸை கர்த்தருக்கு தெரியுங்க, யூதாஸை டிசர்ன் பண்ணார் ஆண்டவர். ஆனால் யூதாஸை அடித்து துரத்தி வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தி அவரை வெறுக்கலை. பட் அது பேதுருவே இருந்தால் கூட இஃப் பீட்டர் வார்த்தைகள், சில பேர் வந்து அவங்க நம்ம லைஃப்பில் இருக்கிறது கர்த்தர் சித்தம் தான், ஆனால் அவங்களுடைய ஆலோசனைகள் தேவசித்தமாக இருக்காது. உடனே அதை டிசர்ன் பண்ணும். எவ்வளோ அழகாக ஜீசஸ் பாருங்கள், எப்படிப்பட்ட டிசர்ன்மெண்ட் அவருக்கு இருந்துச்சு. நான் அதனால தான் இன்றைக்கு நான் இப்போ தான் இந்த வசனத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப புது ரெவலேஷன். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஐ திங்க் ஐ வில் ப்ரீச் திஸ் டு மெனி சர்ச்சஸ் டு என்கரேஜ் சர்ச்சஸ் டு பி லைக் திஸ். இதை நான் பல சபைகளுக்கு பிரசங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ முதலாவது நம்ம ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப் இதை நான் ப்ரீச் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்க. அதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I mean, I'm going to bring out some examples also. சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு கொண்டு வருவேன். ஆனால் அதற்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 5. நம்ம வாசிக்க போகிறது எதிலிருந்து அப்படின்னா, தேங்க்யூ ஜீசஸ், 12ஆம் வசனம், 12th verse. எபிரேயர் 5:12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், when I was reading இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அதில் வர ஞானே திரயங்களா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எப்பவும் போல் எனக்கு தமிழில் எங்கெல்லாம் புரியலையோ நான் உடனே ஐ சேஸ் பிஹைண்ட் த இங்கிலீஷ் வேர்ட் ஆஃப் காட். அதுலேருந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ இந்த வசனங்கள் சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஆமீன். அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிக்கலாக அந்த வசனத்தினுடைய சாராம்சம் மாறாமல் சொல்லிடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. இங்கே வந்து ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பால் ஹைலைட் பண்ணுறாரு. பால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று, இந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்னா, இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து டீச்சர்ஸாக இருந்திருக்கணும். எப்படி சொல்கிறாரு, நீங்கள் வந்து போதிக்கிற போதகர்களாக இருந்திருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு மெச்சூரிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். திஸ் வேர்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் மெச்சூரிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுதுறீங்கன்னா யூ கேன் ரைட் இட் டவுன். இஃப் யூ ஆர் ரைட்டிங் இட், ரைட் இட். மெச்சூரிட்டி, இது வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை பற்றி, ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்மையை பற்றி இங்கே பால் பேசுகிறார். அப்படி அவர் பால் பேசும்போது, இப்போ காலத்தை பார்த்தா இவ்வளோ வருஷம் ரட்சிக்கப்பட்டு, இவ்வளோ நாள் அந்நிய பாஷை பேசி, இவ்வளோ நாள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வளர்ந்து, காலத்தை பார்த்தா நீங்கள் இப்படி இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா பால் உண்கிறவர்களாக இருக்கிறீங்க. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், லெட்ஸ் டேக் ஒரு பால் உண்கிற குழந்தைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு குழந்தைய இமேஜின் பண்ணணும், ஒரு பக்கம் வந்து நல்ல வயது முதிர்ந்தவர்களை யூ கேன் இமேஜின், மெச்சூர்டு பர்சனை நம்ம இமேஜின் பண்ணலாம். இப்போ இந்த குழந்தைகளை வந்து எப்படி ஒப்பிடுறாருனா, இந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன ஒரு பேர் வைக்கிறார் அப்படின்னா, அவங்க எப்படின்னா அந்த இடத்துல வாசிக்கிறோம், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, அன்ஸ்கில்டு இன் த வேர்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். இவங்ககிட்ட என்ன இல்லைன்னா ஸ்கில் இல்லை. அதாவது இவங்க எப்படி இந்த பால் உண்கிறவர்களை பார்த்தா, இவங்களால் இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை என்ன பண்ணும், எதை எடுத்து வாயில் வைக்கும். ஆமாம் தானே? இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய விட்டு பாருங்கள், பால் உண்கிற குழந்தை. இப்போ எனக்கு கரெக்ட் ஏஜில் ஐ ஹாவ் அ சைல்டு, ஷீ இஸ் 9 months old. இப்போ நான் வந்து ஷீ இஸ் சிட்டிங், நல்லா அழகாக ஜேன் உட்கார்வா, நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம். ஆனால் இப்போ நீங்கள் ஜேன் முன்னாடி நீங்கள் எந்த பொருளை வச்சா கூட ஜேன் என்ன பண்ணுவான்னா அதை எடுத்து வாயில் வைப்பா. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஆமாம். இப்போ பால் உண்கிற பிள்ளைக்கு இது வந்து ஒரு ரிமோட்னோ, இல்லை இது வந்து ஒரு சார்ஜர் ஒயர்னோ, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பொருள்னோ, இது ஒரு அயன் திங், எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த குழந்தை எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணும், வாயில் வைக்கும். ஏன் இந்த குழந்தை எல்லாத்தையும் எடுத்து வாயில் வைக்கலைன்னா, வசனத்தில் பழக்கப்படலை. இந்த வார்த்தை எப்படி இருக்கு, அன்ஸ்கில்ட். இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்லும்போதே நான் 2 விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன். யூ ஹேவ் டு ப்ரே ஃபார் த டிசர்னிங் ஸ்பிரிட். ஃபஸ்ட்டு டிசர்னிங் ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். ஓகே, தட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப். அண்ட் இது வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஒரு விஷயம் இல்லை, யூ ஹேவ் டு ஆஸ்க். ஏன்னா வசனம் சொல்லுது, கேளுங்கள். சில விஷயங்கள் கேட்காமலே கர்த்தர் கொடுப்பார், ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேட்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அப்படி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஞானத்தை குறித்து. இப்போ நான் சொல்கிறேன், இட்ஸ் அபவுட் டிசர்னிங். இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அப்படிப்பட்ட முக்கியமான காலத்தில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம வாசிக்கிறோம், இவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரேயர் இஸ் அ டூல் டு ரிசீவ் த டிசர்னிங் ஸ்பிரிட். பட் ஆனால் இதை வந்து நம்ம எக்யூப் பண்ணி ஷார்ப் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் அதை அதிகரிச்சுக்கிட்டும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா வசனத்தில் பழக்கப்படணும். இப்போ வசனத்தில் பழகாதவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்கள பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் தோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈவன் தோ தே ஸ்பீக் இன் டாங்ஸ், ஈவன் தோ தே கோ டு ஸ்பிரிச்சுவல் சர்ச், ஈவன் தோ நம்ம வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் விமன் போல் தெரிஞ்சால் கூட, இஃப் தேர் நாட் ஸ்கில்ட் இனஃப் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதான் இங்கே தமிழில் எப்படி இருக்குன்னா, பழக்கப்படாதவர்களை ஆங்கிலத்தில் அன்ஸ்கில்டுன்னு சொல்லுது. ஸோ அந்த வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் என்ன பண்ண, அவங்கள எந்த கேட்டகரிக்கு பால் தள்ளுறாருன்னா அவங்க ஒரு குழந்தைங்க தான். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்களே எந்த கேட்டகரி தள்ளிடுறாரு, குழந்தைகளுக்கு தான் தள்ளுறாரு. ஆனால் செகண்ட் கேட்டகரி வராரு, த மெச்சூர்டு பர்சன், சாலிட் ஃபுட் சாப்பிட்றவங்க. இப்போ நீங்களும் என்னை மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிட்றவங்க. இவங்க எப்படி சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு அழகான வார்த்தையை பால் எழுதுறாரு பாருங்க, நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும். இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, த பவர் ஆஃப் டிசர்ன்மெண்ட்
ட்ரெயின்டு பை கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ். அல்லேலூயா. இது நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பட் திஸ் இஸ் அ ரெவலேஷன் விச் விமன் ஆஃப் காட் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு வெளிப்பாடு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா எழுதிக்கோங்க. ட்ரெயின்டு பை கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். பயிற்சி முயற்சி. எழுதிக்கோங்க. பயிற்சி முயற்சி. ஆமீன். இதுதான் ஒருத்தங்களை எப்படி ஆக்குதுன்னா மெச்சோர்டு கிறிஸ்டியனா இல்லை ஒரு டிசர்னிங் பர்சனாக மாற்றுது. நன்மை தீமையை பகுத்தறிவுனா டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி நம்ம மேலே அப்படியே ஆவியானவர் இறங்கிட்டார்னா இதுக்கப்புறம் நம்ம எதை பார்த்தாலும் ரைட் ராங் அப்படின்னு நம்ம பண்ணிடுமா? ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ சிஸ்டர். இட்ஸ் கன்ஃபியூசிங், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நீங்கள் ஒரு பக்கம் ஒரு டேபிள் போடுங்க, 2 டேபிள் போடுங்க. இந்த பக்கம் குழந்தைன்னு எழுதுங்க, அந்த குழந்தைக்கு கீழே மில்க் அப்படின்னு போடுங்க. இந்த பக்கம் ஒரு மெச்சோர்டு பர்சன் எழுதுங்க, அந்த மெச்சோர்ட் பர்சன் கீழே சாலிட் ஃபுட் அப்படின்னு எழுதுங்க. ஓகே, ஐ திங்க் யூ ரோட் போத் ஆஃப் திஸ். இப்போ இந்த குழந்தை கேட்டகரியில் யார் வராங்க அப்படின்னா வசனத்தில் பழக்கப்படாதவர்கள், அன்ஸ்கில்ட் இன் த வேர்ட் அப்படின்னு எழுதுங்க. நீங்கள் பால்னு எழுதுனீங்கல்ல, மில்க்னு எழுதுங்க, அது கீழே எழுதுங்க. அவங்க யாருன்னா வசனத்தில் பழக்கப்படாதவங்க, வசனத்தில் பழக்கப்படாது. இந்த பக்கம் நீங்கள் எழுதுனீங்கல்ல சாலிட் ஃபுட் சாப்பிட்றவங்க, இவங்க எப்படி சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது இந்த வார்த்தை எங்கே அங்கே பால் எழுதுறாரு பாருங்க, பயிற்சி முயற்சி. அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ட்ரெயின்டு பை கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். அல்லேலூயா. பயிற்சி முயற்சி. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். என்ன ட்ரை பண்ணுவேன்னா இது அவளுக்கு செட் ஆகுதா? ஐ மீன் இங்கே பிள்ளைகள் வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஜூடாக்கு நான் எடுத்த உடனே 6 மாதம் முடிஞ்ச உடனே என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறதில்லனா ஒரு பெரிய ஃபுட் கொடுக்குறதில்ல. அங்கே வசனம் சொல்லிட்டு ட்ரைனிங் பை கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஒரு பிள்ளை என்ன ஆகுறாங்கன்னா மெச்சூர் ஆகுறாங்க. அல்லேலூயா. ஸோ டிசர்ன்மெண்ட்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு, டு ரிசீவ் த கிஃப்ட் யூ ஆர் ப்ரேயிங். அதில் உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எந்த உதவியோடு இதை செய்கிறாரு அப்படின்னா கான்ஸ்டண்ட்டான ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ். இது 2 ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். மேஜிக்கலாக உங்களுக்கு 60 வயசில் 30 வயசில் உங்கள் மேலே வந்து ஒன்று இறங்காது. அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவார். ஃபஸ்ட்டெலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டிங்களான்ட்டு சமையல் துவங்கும் போதெல்லாம் எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பார்ப்பீங்க. ஆமாம் தானே? ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கலரை பார்த்தே ஸ்மெல்லை வச்சே யூ நோ த டிஷ் இஸ் ரைட், கரெக்டாக இருக்கான்னு சொல்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் எப்படி சிஸ்டர் இதை பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயோ எத்தனை வருஷமாக நான் பண்ணுறேன். ஒரு சில பேர்லாம் நான் மும்பையெல்லாம் போகும்போது பார்த்தா அப்படி சப்பாத்தியை சிக் டிக் 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 டக் 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 டக்குன்னு பண்ணுவான். ஹவ் மை காட், அப்படியே அழகாக வட்டமாக வரும். எப்படி இது செய்கிறாங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுனால, நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிஸ்டர், கான்ஸ்டண்ட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்க எதையோ யோசிச்சுட்டு கூட சப்பாத்தியை ரவுண்டாக சுட்டு எடுத்து ஹாட் பேக்ஸில் 50 அடிக்கிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது துவக்கத்தில் நீங்கள் டிசர்ன் பண்ணும்போது கான்ஷியஸாக பண்ணுவீங்க. when you became more mature and discerning, அதில் என்ன தேவைப்படாதுன்னா கான்ஷியஸ்னஸ் தேவைப்படாது, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக. அல்லேலூயா. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை பேருக்கு இது புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிஃப்ட்டை வச்சுருக்கிறாரு, உங்கள் மேலே அந்த கிருபைகளை வச்சுருக்கிறாரு. நீங்கள் கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக மாறுறதுக்கு இங்கே வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது, வார்த்தையில் பழக்கப்படணும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். அதனால் இது வந்து டக்குன்னு ஒரு நாள் நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புத வரம் கிடையாது. இது நமக்கு ஒருவேளை ஈவன் தோ வி ரிசீவ் இட், வசனம் சொல்லுது டு பிகம் எ மெச்சோர் கிறிஸ்டியன். இன்றைக்கி வந்து நான் நிறைய திருச்சபைகளை பேசும்போது நான் சொல்லுவேன், சர்ச் இஸ் லைக் கிண்டர் கார்டன். இன்றைக்கும் குழந்தைய போல் சபைகள் இருக்கிறதுனால எப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி பாஸ்டர்ஸ்லேயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம், அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே குழந்தைய போல் இருக்கிறாங்க. ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவ நிலைக்கு போகிறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி உற்சாகமாக அதை வந்து செய்கிறதில்ல. அப்போ நமக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி சாலிட் ஃபுட், அதாவது நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை கான்சியஸாக செய்வோம், அந்த எப்படி இது சரியா. அதனால தான் பைபிளில் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், முதல்ல எல்லாத்தையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு சாம்பார் வைக்கும் போதும் ஒரு மீன் குழம்பு செய்யும் போதும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, குழம்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்வீங்க. பட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ரைனிங் வித் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்தே எல்லாமே சரியாக இருக்குது. ஃபாஸ்டிங்லேயே அழகாக மீன் குழம்பு வச்சு இறக்கிடுவீங்க.
எப்படி அதை செய்கிறீங்க? ஏன்னா யூ ட்ரெயின் இட். ஸோ அது மாதிரி தான் தி ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு முதல்ல நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஏன் எல்லாத்தையும் உட்காந்து டெஸ்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன இந்த டிசர்ன்மெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, டிசர்ன் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போதோ நம்ம என்ன சொல்கிறோன்னா வெயிட்டிங் பீரியட். ஆமாம் தானே? போய் தேவ சமூகத்தில் கேட்டு அதுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணி உட்காந்து, ஆனால் எப்படி சிஸ்டர் எல்லாமே அப்படி ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் நேரம் எடுத்து ஜெபிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆஸ் யூ க்ரோ இன் த வேர்ட் ஆஃப் காட், ஆஸ் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் வளர பரிசுத்த ஆவியோட இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வளர அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. இட்ஸ் லைக் யூ வில் ஃபீல் இட். ஆமீன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன். இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. நீங்கள் வேத வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, நம்ம ஆக்ஸ் சாப்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பவுல் என்ன பண்ணுறாருன்னா, பவுலும் சீலாவும் பிரசங்கிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி பிரசங்கித்து போகும் பொழுது அங்கே அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ சொல்கிறா. அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவள் சொல்கிற வார்த்தை ரொம்ப கரெக்டான வார்த்தை தான். Okay, when you see her or listen to her word, we may feel she is promoting. அவள் ப்ரமோட் பண்ணுறான்னு நினைக்கலாம். அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது, இந்த மனுஷர் உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள் என்று சத்தமிட்டாள். அவள் சத்தமிடும் பொழுது 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16:17, அவள் சத்தமிடுகிறா. அது சரியான வார்த்தை தான், அது பொய்யான வார்த்தை இல்லை. ஆனால் பவுல் அவளுடைய வார்த்தைகள் அல்ல, அவளுக்கு பின்னணியத்திலிருந்து அவைகளை சொல்லுகிற ஆவியை ரிபியூக் பண்ணுறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், when you have the spirit of discerning, you will not believe the words. சில பேருடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளின் படி நீங்கள் போகாமல் அவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற ஸ்பிரிட்டை நீங்கள் டீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஜீசஸ் மேலே இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருந்ததுனால தான் பீட்ரு பேசுகிறது பேதுருவாக இருந்தாலும், உதடுகள் பேதுருவாக இருந்தாலும், பேசுகிறது எந்த ஆவின்றது பின்னாடி அவர் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், நம்ம ஐ திங்க் இட்ஸ் இன் ஆக்ஸ் சாப்டர் 5ல் பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து வாசிக்கும் போது அனனியாவும் சப்ராலும் என்ன பண்ணுறாங்க? கொண்டு காணிக்க கொடுக்குறாங்க. இஃப் யூ சி ஆஸ் அன் அவுட் சைடர், இப்போ நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து பார்த்தா காணிக்க கொடுக்குறவங்களா சாகணும் அப்படின்ற ஒரு யோசனை தானே வருது. ஆமேன். ஆனால் அவங்க அங்கே மறைச்சி வச்சது இங்கே பரிசுத்த ஆவியினால் பேதுருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்பவர், நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய டைமென்ஷன்ஸை நீங்கள் தியானிக்க the more you know about the Holy Spirit of God, the more he reveals himself. எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளவு நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, the more you know, the more he manifest. அது எவ்வளவு நீங்கள் அதிகமாக அவர் அறிய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு உங்கள் வழியாக அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கும் ஆண்டவர் இந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உலகமே ஒரு பக்கம் நின்று இது ரைட்டுன்னு சொன்னால் கூட சரியான ஆவி உடையவன் சொல்லுவான், இல்லை இது தவறு. நீங்கள் வேதத்தில் வாசிச்சிருப்பீங்க, மிகாயான ஒரு தீர்க்கதரிசி, மொத்த தீர்க்கதரிசியும் நின்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போங்க யுத்தத்தில், ஆகாப்பும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தும் முன்று கேட்கும்போது மொத்த தீர்க்கதரிசியும் சொல்கிறாங்க, நீங்கள் போகலாம், ஆண்டவர் கூட இருப்பார், யூ வில் வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிகாயா மட்டும் ஹீ இஸ் டேக்கிங் ஒன் ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிஸ்டர்ஸ், நீங்கள் இந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டோடு செயல்படும் போது அட் டைம்ஸ் நீங்கள் தனியாக நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை இப்போ நீங்கள் ஒருவேளை சில பேர் சொல்கிறீங்க, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப இந்த ப்ராக்டிக்கலாக, ஒருவேளை இப்போ எங்களுக்கு புரியுதோ இல்லை உங்களுக்கு இப்போ இது சரியான வார்த்தையாக இருக்குமான்னு தெரில. ஆனால் ஃப்யூச்சர்லேயோ இல்லை இந்த வாரத்துலையோ இந்த மாதத்துலையோ இந்த வருஷத்துலையோ உங்களுக்கு முன்பாக நின்று சத்துரு வஞ்சகமான வார்த்தைகள் நம்புறதில்லை. அல்லேலூயா. ஆவிகளை பார்க்குறது, கொடுக்குற காசை பார்க்கல, அதுக்கு பின்னணியில் ஒரு பாருங்கள். ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இட்ஸ் அ மணி, தே ஆர் கிவிங் குட். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக டிசர்னிங் ஐஸோடு பார்க்கும்போது தே ஆர் நாட் த கிவர்ஸ், தே ஆர் டிசீவர்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? அவர்கள் கொடுக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள். மாம்ச கண்களில் பார்க்கும்போது அந்த அம்மா நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஆவிக்குரியனில் பார்க்கும்போது அது ஆவி, அசுத்த ஆவி அப்படின்றதாங்க. புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது? டோன்ட் see the money. வர சம்பளத்தை பார்க்காதீங்க, பேசுகிற வார்த்தைகளை பார்க்காதீங்க, மனுஷங்க சொல்கிற வார்த்தைகளை பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி ஐம் ஜஸ்ட் டீலிங் வித் பீப்புள் ஆர் சுச்சுவேஷன்ஸ். ஸ்பிரிட்ஸை டீல் பண்ணுறது அது ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜ், அது ஒரு புது மெசேஜ், அது அடுத்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் மெசேஜ். ஆனால் நீங்கள் நான் இந்த ஸ்பிரிட்ஸ்லேயே தேர் ஆர் 4 kind of ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தேன். ஒன்று ஹெவன்லி ஸ்பிரிட்ஸ்,
ஒன்று வந்து ஹியூமன் ஸ்பிரிட், அதாவது பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆவிகள், அதாவது ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி ஸ்பிரிட். ஒன்று வந்து ஹெவன்லி ஸ்பிரிட்ஸ், அதில் நம்ம கேருபீன்கள், சேராபீன்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ஹியூமன் ஸ்பிரிட், நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி. ரெண்டாவது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. நாலாவது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அசுத்த ஆவி. ஸோ இப்போ இந்த 4 வகையான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம டிசர்ன் பண்ணோம் இது என்ன ஸ்பிரிட்டு, அதில் என்ன இது. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, டு டிசர்ன் சுச்சுவேஷன்ஸ், டு டிசர்ன் பீப்புள், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி அந்த கிருபையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது நான் ஆண்டவரத்தில் ரொம்ப கேட்குறேன். ஏன்னா நமக்கு 10,000 இருக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த 10,000 சரியாக உபயோகிக்க எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த பொருளை வாங்கணுன்ற டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லைன்னா இந்த 10,000 நம்ம கையில் இருந்தோம் அது வீணுன்னு நான் சொல்லுவேன். அல்லோ, இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ ஹாவ் பட் ஹவ் யூ டீல் வித் தட். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம என்ன அதை கொண்டு செய்கிறோன்றது தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்ச கண்களில் பார்த்தா கொடுக்கிறவர்கள், ஆனால் ஆவிக்குரிய கண்களில் வஞ்சிக்கிறவங்க. மாம்ச கண்களில் பார்த்தா அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள், ஆனால் மிகாயாவுக்கு இருந்த அந்த வெளிப்பாட்டின் கண்களோட பார்த்தா இவங்களுக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ஆவி இல்லை. அங்கே ஒரு சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து இவங்களுக்குள்ளே புகுந்திருக்கான். இது ஒரு பொய்யின் ஆவின்னு கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பொய்யின் ஆவி. திஸ் இஸ் நாட் அ ப்ராஃபிட்டிக்கல் ஸ்பிரிட், இது வந்து ஒரு பொய்யின் ஆவி. இது தீர்க்கதரிசனி ஆவி இல்லை, இது பொய்யின் ஆவின்னு கண்டுபிடிக்கிறார். யார்? மிகாயா தான் கண்டுபிடிக்கிறார். அது நம்ம உங்களுக்கு அந்த பகுதி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஸோ இப்போ ஆவியானவர் நமக்கு இந்த ஓகே 4 ஸ்பிரிட். 1 இஸ் த ஹெவன்லி ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட், ஹெவன்லி ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட். அதாவது ஹெச் 3 ஹெச் ஒரு இ. ஓகே, இந்த 4 ஸ்பிரிட். ஆமென். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு தேவன் உங்களோட பேசியிருப்பார் நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி கேட்டிருக்கிறோம். when we look at ஜீசஸ் கிட்டேருந்து நம்மளை வியக்க பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் அவருக்குள்ளே இருந்தது தான். ஸோ இது வந்து எப்படி கிடைக்காது, சும்மா நேச்சுரலாக கிடைக்காது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, the natural man cannot understand the things of spirit. ஆமென். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த நேச்சுரல் மேனால், ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷனால் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை அறிய முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவருடைய புதிய டைமென்ஷன் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுவரையில் நீங்கள் இதை பற்றி ஜெபிச்சதே இல்லை, யூ ஹவ் நெவர் ப்ரேட் ஃபார் திஸ் அப்படின்னா, ஐ என்கரேஜ் யூ, open your mouth and call the Spirit of God to give you this gift. இந்த கிருபைக்காக, இந்த வரத்துக்காக இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. ஏன் நான் கேட்குறேன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், ஒரு வேலைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், இல்லை ஒருவேளை ஒரு பதவி உயர்வுகளுக்காக, எந்த ஜெப குறிப்புக்காக இன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சிருந்தாலும் இந்த டிசர்ன்மெண்ட் இல்லைன்னா அந்த வேலையும் வேஸ்ட்டாக போயிடலாம். சரியான டிசர்ன்மெண்ட் இல்லைனா பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாமல் போயிடலாம். பிஃபோர் ஆஸ்கிங் பாருங்கள், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். சாலமோன் கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன கேட்டார்னா, அவர் நன்மை தீமை என்னது வகையறுக்கத்தக்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் எனக்கு தாங்கன்னு ஆண்டர்கிட்ட கேட்டார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி தான். அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு இந்த ஆவியை கொடுங்கன்னு கேட்டதுனால ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். இருக்கா அந்த வசனம்? இஃப் யூ வாண்ட், நீங்கள் இன்றைக்கி நிறைய ப்ரேயர் பாயிண்ட்டோடு வந்திருக்கலாம். சிஸ்டர், எனக்கு அந்த பாயிண்ட்டு, இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்க எடுத்து வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. 10ஆம் வசனம், சாலமோன் 3:10, 1 ராஜாக்கள் 1 Kings chapter 3 verse 10. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாளை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துரு இந்த காரியத்தையே கேட்டு ஞானம் உனக்கு கேட்டபடினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் சரியான ஜபத்தை செஞ்சால் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்குரிய பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான நீங்கள் கேளாத மற்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்க. ஆண்டவரே, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை, யூஆர் வெயிட்டிங் ஃபார் அ பேபி, இங்கே யாராவது அப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற பிள்ளையை சரியாக வளர்க்குறதுக்கு எனக்கு ஞானத்தையும் உணர்வையும் டிசர்னிங் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆமென். இப்படி கேளுங்க. If you're waiting for a job, pray for it. If you're waiting, ஒரு மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா, நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற குடும்பத்தில்
அழகாக அதை டிசர்ன் பண்ணி இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இன்னைக்கு கேட்க போகிற ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, சாலமோன் ஜெபித்தது போல நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். கிவ் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் டு யூ. ஆண்டு உங்களுக்கு அதை தர இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் உதடுகளை அசைத்து கேளுங்க, கைகளை முடிஞ்ச உயர்த்தி கேளுங்க, இல்லை உள்ளத்தில் வச்சு கேளுங்க, உங்கள் மனதில் வச்சு கேளுங்க. ஆண்டவரே, என் மேலே இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய அப்பா ஸ்தோத்திரம், அந்த வெளிப்பாட்டை எனக்கு கட்டளையிடுங்க. தேவ சமூகத்தில் இந்த டிசர்னிங் எனக்கு கட்டளையிடுங்க. பேதுரு பார்த்தது போல கொடுக்கிறவர்களாய் அல்ல, வஞ்சிக்கிறவர்களாய் பார்த்தாரே. பேதுரு பார்த்தது போல அவர்கள் உண்மை சொல்லுகிறவர்களாய் அல்ல, அவர்கள் ரசித்த ஆவியாய் பார்த்தாரே. இயேசுவை நீர் பார்த்தது போல நாங்களும் கண்டு வேண்டாத இடத்துல, இணங்க வேண்டாத சில இடங்களில் இன்றைக்கு இணைந்திருக்கிறதுனால தான் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வரல. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா ஆண்டவரே, நீர் எப்படி அந்த காரியங்களை டீல் பண்ணீங்க, நீங்கள் எப்படி மனுஷங்களோட பேசுனீங்க. எங்களை சுற்றி இருக்கிறது போல இயேசுவை சுற்றி அதே பீப்புள் இருந்தாங்க. துரோகிகள் இருந்தாங்க, வஞ்சகர்கள் இருந்தாங்க, கோல் சொல்கிறவங்க இருந்தாங்க, அவரை குற்றம் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, அவரை சுற்றி எவ்வளவு விதமான மனிதர்கள் இருந்தாங்க, அவரை கொலை செய்ய தேடுகிறவர்கள் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் நடுவிலும் இயேசு சரியாய் வாழ்ந்து ஒவ்வொருவரையும் எப்படி டேக்கிள் பண்ணுமோ அது எப்படி செய்தாரோ. இன்றைக்கி இயேசுவை கவனித்து பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் மேல் இருந்து எங்கள் மேலும் இன்றைக்கு இருக்கிற எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுற பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எங்களுக்கு டு see the unseen things. ஆண்டவரே அப்பா, பார்க்க முடியாதவர்களை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அவரை பாஷிக்கே தெரிசிகா தரபா, மனுஷருடைய வார்த்தைகளை அல்ல, அவர்களுக்கு பின்னணியத்தில் இருக்கிற ஆவிகளை, மனுஷர்கள் கொடுக்கிறவைகளை அல்ல, அவர்களுக்கு பின்னணியத்தில் இருக்கிற கிரியைகளை. help us to see the intentions of people, help us to see it, oh Father Lord. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில், அது தீர்க்கதரிசனி ஆவி அல்ல, அது ஒரு பொய்யின் ஆவி என்பதை மிகாயா பார்த்தது போல ஆண்டவரே நாங்களும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்மையாய் தோன்றுகிற தீமையை நாங்கள் பார்க்க, தீமையாய் தோன்றுகிற சில நன்மைகளை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு டிசர்னிங், இட்ஸ் நாட் அபவுட் குட் ஆர் பேட், இட்ஸ் அபவுட் த வில் ஆஃப் காட். ஆண்டுடைய சமூகத்தில் நல்லதா கெட்டதா நல்ல, ஆண்டவரே அது நல்லதா இல்லைனாலும் அது உங்கள் சித்தமாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் வில். உங்கள் சித்தம் உங்கள் சித்தம் உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். உங்கள் சித்தத்திற்கு எதிர்மறையாக எதுவுமே நடக்கக்கூடாது. உங்களுக்கு சித்தமில்லாத நபர்கள் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது. உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்களை எங்கள் மனதை நாங்கள் செலுத்தக்கூடாது. உங்களுக்கு சித்தமில்லாத எந்த சூழல்களுக்கும் நாங்கள் போகக்கூடாது. எந்த நபர்களையும் நாங்கள் சந்திக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு சித்தமான நபர்கள் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். உங்களுக்கு சித்தமான உயர்வுகள் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். தேவனுக்கு சித்தமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு ஜெபிங்க. ஆண்டவரே, அதை இனங்கண்டு கொண்டு ஆண்டவரே நன்மையை தீமையை வகையறுக்க எங்களுக்கு உதவி செய். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வெளிப்பாட்டின் வெளிச்சம் உதித்ததற்காக நன்றி சொல். இனி ஒருத்தர் கூட அறியாமையினால் எதையும் இழக்கக்கூடாது. இன்னைக்கு இங்கே இணைந்திருக்கிற எந்த பெண்களும் அறியாமையினால் உறவுகளை இழக்கக்கூடாது, அறியாமையினால் பணத்தை இழக்கக்கூடாது, அறியாமையினால் தன்னுடைய ஆண்டவரே தனக்கு கிடைச்ச நல்ல பெயர்களை இழக்கக்கூடாது, அறியாமையினால் தனக்கு இருக்கிற அந்த சோஷியல் ஆண்டவரே அந்த உயர்வுகளை இழக்கக்கூடாது, அறியாமையினால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளை இழக்கக்கூடாது, கணவனை இழக்கக்கூடாது, ஊழியத்தை இழக்கக்கூடாது. தாங்கள் கர்த்தரால் பெற்ற எதையுமே உம்முடைய பிள்ளைகள் இழக்காதபடி ஆண்டவரே நீர் முன்குறித்த எதையுமே பெற்றுக்கொள்ளாமலும் இருக்காதபடி help them to receive what you have given and help them to repel what you have not given to them, O Father Lord. உதவி செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீர் கொடுத்த எல்லாவற்றையும் சரியாய் பிரயோகிக்கக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தாங்கப்பா. அந்த அபிஷேகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதை நாங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ரைட் ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்க. நாங்கள் பாலுங்கிற குழந்தைகளை அல்ல ஆண்டவரே, சாலிட் ஃபுட்டை சாப்பிட்ற நல்ல முதிர்ச்சி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நிச்சயம் ஜெபிக்கிறோம். வில் ப்ரே ஃபார் யுவர் ஹீலிங், ஃபார் யுவர் உங்கள் உயர்வுகளுக்காக, எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்கள் கேட்டதையும் நீங்கள் கேளாததையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஐ மீன் இஸ் ரெடி டு கிவ் தட் டு யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணைந்த எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. காட் பிளஸ் யூ.